அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். அதாவது நமக்கு வருடம் சொன்னால் ஹிஜ்ரி வருடம் தான். அந்த ஹிஜ்ரி வருடத்தின் கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம், புனித மாதம். இந்த மாதத்தின் கடைசி நாள் இன்னைக்கா இருக்கலாம், அப்படின்னா நாளைக்கா இருக்கலாம். கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மஹ்ரிப்ல முஹர்ரம் பிறை 1 பிறந்துடும். நமக்கு நாளைக்கு மஹ்ரிப்ல பிறை 1 பிறந்துடும். நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ டிசம்பர் லாஸ்ட் வருது. அந்த டிசம்பர் லாஸ்ட் நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, மறுநாள் நமக்கு நியூ இயர் சொல்லிட்டு இல்லாத விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஆட்களும் சேர்ந்து தான். சொல்லப்போனால் நமக்கு அந்த மாதிரி நியூ இயர் அது மாதிரிலாம் இல்லை. முஹர்ரம் பிறை 1 தான் நமக்கு வருடத்தின் முதல் நாள். அப்போது முஹர்ரம் பிறை 1 அப்போது கொண்டாட்டத்திற்குரிய நாள் சொல்லிட்டு அதையும் நாம் கொண்டாட்டமாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்லை. நம்ம மார்க்கத்தில் கொண்டாட்டத்திற்குரிய நாட்கள் 2 நாட்கள் தான். ஒன்று ஈது பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். மற்ற நாட்கள்லாம் நாம் இஷ்டத்துக்கு கொண்டாட்டத்திற்குரிய பெருநாளாக எடுத்துக்கக்கூடாது. அதே போல் முஹர்ரம் 1 நியூ இயராக நாம் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஆனால் வருடத்தின் கடைசி நாள் மற்றும் முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இதை மட்டும் நாம் ஒவ்வொரு வருஷமும் சரியாக செஞ்சிட்டோம்னா நம்முடைய அந்த வருடம் முழுக்க நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் கடைசி நாளில் ஓதுற மாதிரி 2 துவாக்களை சொல்கிறேன். இந்த 2 துவாக்களை மட்டும் நீங்கள் ஓதுனா போதும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அருட்கொடைகள் உங்களுக்கு மழை போல கொட்டும். ஒவ்வொரு நல்லதும் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த 2 துவாக்களை சொல்ல போனால் நம்ம டெய்லியும் ஓத ஆரம்பிக்கணும். டெய்லியும் ஓதுனா சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வருட கடைசியில் ஒரு முறை நினைவு கூர்ந்து ஓத ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அதனுடைய பலன் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பிரதிபலிக்கும். அதில் முதல் விஷயம், இப்போது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு அருட்கொடை நமக்கு இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் அருட்கொடைகளை தந்திருப்பான். நமக்கு தெரிந்தும் இருக்கும், கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கும். அதை நினச்சி அல்லாஹிற்காக அல்ஹம்துலில்லா என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றுமே அல்லாஹ் தரலை சொல்லிட்டு அப்படி சொன்னால் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நிறை இருக்கும்ல, நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த நிறையை கொண்டு அல்ஹம்துலில்லா சொல்லி பாருங்கள். இல்லை ஒரு நிறைய எனக்கு இல்லை, ஒரே கஷ்டங்கள் பிரச்சனைகள் தான், நோய் நொடிகள் தான், முசீபத்தாக இருக்குது, எனக்கு எந்த நல்லதும் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வை தொடர்ந்து நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க, துவா செஞ்சிட்ருக்கீங்க, தொழுதுட்டு இருக்கீங்க. அப்போ இது எல்லாமே வெற்றிக்கான அடையாளம் தான். அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தாலே போதும் அல்ஹம்துலில்லா சொல்வதற்கு. அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அருட்கொடைகளை இன்னும் மேலும் மேலும் வழங்குவான். இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கணக்கெடுத்துக்குங்க. ஆரம்பத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லது நடந்துச்சு சொல்லிட்டு கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அந்த நல்லதுக்காக அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லா சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ நல்லது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை நீ காப்பாற்றிருக்க சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லா, அப்படி இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் என்ற ஒரு வார்த்தையை குறைஞ்சது ஒரு 100 முறையாவது இன்னைக்கு ஒரு நாள் எடுத்து ஓதுங்க. சொல்லப்போனால் இந்த அல்ஹம்துலில்லா என்ற ஒரு வார்த்தையை நாம் டெய்லியும் சொல்லணும். டெய்லியும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். குறிப்பாக இன்றைக்கி அதிகமாக நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் குறைஞ்சது 100 முறை சொல்கிறேன். நீங்கள் அதிகபட்சமாக ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முடிஞ்சுட்டு அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா சொல்லிட்டு நீங்களே கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 500 முறை அப்படியும் ஓதலாம். உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஒவ்வொரு முறை அல்ஹம்துலில்லா சொல்லும் போதும் உங்களுக்கு அல்லாஹ் என்ன அருட்கொடைகள் தந்தானோ அதை நினைவில் கொண்டு அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அதுதான் மிக முக்கியம். அல்ஹம்துலில்லா என்ற இந்த வார்த்தையில் நிறைய சக்தி அடங்கியிருக்கு. நிறைய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை, அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு வார்த்தை. நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சொல்லிட்டு சூரா ஃபாத்திஹாவோட அந்த ஃபர்ஸ்ட்டில் என்ன சொன்னால் போதும், உடனடியாக அல்லாஹ் கிட்டேருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதனால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அப்படி சொல்லிட்டு ஓதுங்க குறைஞ்சது 100 முறை. அடுத்து 2வது துவா என்னன்னா, இப்போது நம்ம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். நமக்கு என்ன அல்லாஹ் நன்றிகள், அதாவது அருட்கொடைகள் தந்தானோ அதை ஞாபகம் வச்சு நன்றி செலுத்தணும்.
அதே போல் இந்த கடந்த வருடத்தில் நாம் என்னெல்லாம் பாவம் செஞ்சோமோ அதற்காக அஸ்தக்ஃபிருல்லா சொல்லிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த வருடத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. அடியெடுத்து வைக்கும் புது வருடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். நாம் செஞ்ச பாவத்தின் காரணமாக தான் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இந்த வருடம் முழுக்க நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்துச்சு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கணும். எதற்காக கஷ்டம் வந்தது, நாம் என்னெல்லாம் தவறுகள் செஞ்சோம் சொல்லிட்டு ஒரு முறை நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு முடிஞ்சால் ஒரு 2 ரக்கா தௌபா நஃபில் தொழுவுங்க. அது இன்னும் சிறப்பு. தொழுதுட்டு அல்லாஹ்விடம் சஜிதால துவா செய்யுங்க. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, இந்த தவறை நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே நான் செய்யக்கூடாது, இதிலிருந்து முழுமையாக நான் விலகி வரணும், இந்த வருடத்திலாவது நான் தவறுகள் செய்யாமல் இருக்கணும், பாவங்கள் செய்யாமல் இருக்கணும் சொல்லிட்டு அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த ஒரு துவாவை நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த துவாவை ஓதுவது சிறந்தது. இந்த துவாவை சையதுல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் ஈமானுடன் சொல்லணும். அப்படி நீங்கள் காலையில் சொல்லிட்டா அன்னைக்கு மாலைக்குள்ளே உங்களுக்கு இயற்கையாக மரணம் வந்துவிட்டால் நீங்கள் சொர்க்கவாசி. மாலை அதே மாதிரி சொல்லிட்டு மறுநாள் காலைக்குள் இயற்கையாக மரணம் வந்துவிட்டால் சொர்க்கவாசி. சொர்க்கம் அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்றால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தால் தான் தருவான். அப்படிப்பட்ட சொர்க்கமே நமக்கு கிடைக்கும்போது இந்த துனியாவில் நிச்சயமாக நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும். டெய்லியும் ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று. இன்று வருட கடைசியில் இந்த துவாவை தேடி பிடிச்சி எடுத்து ஓதுங்க. காலையில் ஒரு முறை ஓதுக்குங்க, மாலை மஹ்ரிப் தொழுதுட்டு ஒரு முறை ஓதிக்கிங்க. ஒரு முறை தான் ஓதணும் இல்லை, நீங்கள் 3 முறையும் ஓதலாம், 10 முறையும் ஓதலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் ஒரு முறை ஓதுனாலும் உண்மையான நம்பிக்கையுடன் அந்த ஈமானுடன் ஓதணும். நான் ஒரு முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். பொருள் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மாஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிஸன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். ஆகவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை. இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 2 துவாக்களும் வருடத்தின் கடைசி நாட்களை நாம் ஓதணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது மாதிரி ஓதணும்னு எந்த ஹதீஸும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. நாம் ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் நைட்டு அன்னைக்கு ஃபுல்லாக என்ன விஷயங்கள் நம்ம பண்ணமோ, நாம் செய்த தவறுகள் நல்லது எல்லாத்தையும் ஒரு முறை அனலைஸ் பண்ணி நாம் ஏதாவது தவறு செஞ்சு அதற்காக அன்னைக்கு நாம் தௌபா செய்யணும். ஏன்னா யாருக்கு எப்போது மரணம் வரும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ்விடம் மனப்பூர்வமாக நாம் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் ஒரு மோமினின் அடையாளம். ஒவ்வொரு நாளும் இதை நாம் கண்டிப்பாக செய்யணும். அந்த ஒரு அடிப்படையில் இப்போ வருடத்தின் கடைசி நாளை இருக்கிறோம். ஒரு வருடம் நம்ம விட்டு போக போகிறது. இன்னும் புது வருடத்துக்கு நாம் செல்கிறோம். அப்போது இந்த ஒரு வருட கணக்கில் நாம் என்ன தவறுகள் செஞ்சோம், நமக்கு அல்லாஹ் என்னெல்லாம் அருட்கொடைகள் செஞ்சான் சொல்லிட்டு நாம் ஃபஸ்ட்டு அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தணும். நாம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த 2 துவாக்களை நான் சொல்கிறேன். இந்த 2 துவாக்களை நீங்கள் ஓதுவது சிறப்பு. மனசார செய்யுங்க. இந்த 2 அமலையும் நீங்கள் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் ரொம்ப திருப்தி கொள்வான் உங்களை. ஏன்னா நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த அருட்கொடைகளுக்கு. அப்போ என்ன பண்ணுவான் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நல்லதை செய்வான். உங்கள் பாவங்கள் ஒரு பக்கம் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான். லைஃப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை, தொடர்ந்து கஷ்டமாக இருக்குது, எத்தனையோ துவாக்கள் செஞ்சுட்டேன், எந்த முன்னேற்றமும் இல்லை சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இந்த 2 துவாக்களை இறுக பிடிச்சிக்கிங்க. இன்றைக்கி மட்டும் ஓதாமல் இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும்.
வரக்கூடிய புது வருடம் நம் அனைவருக்கும் சிறந்த வருடமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அதிகமாக நாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.